ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 14/7/2024 குரோதி வருடம் ஆனி மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். இரவு 10:07 வரை, அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம். இன்றைய திதி அஷ்டமி. மதியம் 5:28 வரை, பின்பு நவமி திதி. இன்று காலை 8:44 கன்னி ராசியிலிருந்து சந்திரன் துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அதனால் மீன ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. யோகம் என்று சித்த யோகம். இன்றைய கிரகநிலை: ரிஷபத்தில் குரு செவ்வாய், மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் சுக்கிரன் புதன், கன்னியில் கேது சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று காலை 8:44 மேல் கும்ப ராசியிலிருந்து சந்திராஷ்டமம் மீன ராசிக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. மேஷராசி அன்பர்களே, இன்று மன அமைதி கிட்டும் நாளாக இருக்கும். வியாபாரிகளுக்கு தொழில் நிமித்தம் கடன் உதவி கிட்டும். 2ஆம் இடத்தில் குரு செவ்வாய். பூமி சம்பந்தமான தொடர்பால் சிக்கல்கள் இருந்தாலும் சுகஸ்தானத்தில் குரு வாக்கை காப்பாற்றுவார். தனஸ்தானத்தில் செவ்வாய். குடும்ப சொத்து கைவரும் வாய்ப்பு உருவாகும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனை சுமூகமாகும். திடீர் தனவரவு ஆதாயம் உண்டாகும். பொறுப்புகள் அதிகமாகும். திருமண செய்தி பேச்சுவார்த்தை நடக்கும். வரவு அதிகமாகும். வியாபார லாபம் பெருகும். தொழிலில் வளர்ச்சி முன்னேற்றம் காணும். ரிஷபராசி அன்பர்களே, ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குருவின் பார்வை 5, 7, 9 ஆகிய வீடுகளை ராசியிலேயே இருந்து பார்ப்பதால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஆசைப்பட்டது எதுவானாலும் இன்று கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. செவ்வாயும் ராசியிலேயே இருப்பதால் பூமி லாபம், பூமி சம்பந்தமாக விற்பனை போன்றவை பேச்சுவார்த்தை நடக்கும். நண்பர்களால் உதவி கிட்டும். வீட்டில் சுப நிகழ்ச்சி அல்லது சொந்தத்தில் சுப நிகழ்ச்சிக்காக பணச்செலவு, சுப செலவு உண்டாகும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்று இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, புதிய தொழிலை விரிவுபடுத்த யோசனை உருவாகும். கடன் உதவி கிட்டும். எதிர்பார்த்த நபரின் உதவி வந்து சேரும். வீடு மாற்றம் உண்டாகும். 2க்குடையவர் 5ஆம் இடத்தில் இருப்பதால் நினைத்தது நிறைவேறும். குடும்பத்தில் சுபசெய்தி உண்டாகும். மகிழ்ச்சி குடும்பத்தில் வந்து சேரும். தனவரவு கூடும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த தனலாபம் உண்டாகும். குழந்தை பாகியம் உண்டு. சிறு வியாபாரிகளுக்கு வியாபார லாபம் பெருகும். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் பரிவர்த்தனை பெற்று பெரிய யோகத்தை தரவிருக்கிறார். உங்களது ராசிநாதன் துலாம் ராசியிலும், துலாம் ராசிநாதன் சுக்கிரன் உங்களது ராசியிலும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது நன்மையையும் யோகத்தையும் தரும். திடீர் அதிர்ஷ்டங்கள், தனவரவு, திடீர் சொத்து வரவு, வீடு மனை யோகம் போன்றவை வந்து சேரும். எதிர்பாராத நல்ல சுபமான பலன்கள் உண்டாகும். பிரிந்து போனவர்கள் ஒன்று கூடி குடும்பத்தில் பலவிதமான நன்மைகள் உண்டாகும். சிம்மராசி அன்பர்களே, வியாபார லாபம் உண்டு. கல்லூரியில் செல்லும் மாணவர்களுக்கு நினைத்த படிப்பு படிக்கும் யோகம் வந்து சேரும். அதற்கான கல்வி உதவித்தொகை கிடைக்கும். தொழிலில் பயண அலைச்சல்கள் அதிகமாகும். 8இல் ராகு. மனைவியின் உடல் நலனில் கொஞ்சம் அக்கறை கொள்ளவும். தனவரவு, வியாபார லாபம், தொழில் லாபம் அதிகமாகும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை ஓரளவுக்கு சரி செய்ய பாடுபட வேண்டி வரும். பிள்ளைகளால் சற்றே மன உளைச்சல் ஏற்படும். கவலைப்பட வேண்டியதில்லை, எல்லாம் சுமூகமாகும். கன்னிராசி அன்பர்களே, உங்களது ராசியில் உள்ள சந்திரன் காலை 8:44 மேல் 2ஆம் இடத்திற்கு இடப்பெயர்ச்சி செய்வதால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். காத்திருந்த சுபசெய்தி உங்களை வந்து சேரும். வியாபார நிமித்தம் மகிழ்ச்சியாக வெளிநாடு செல்வீர்கள். தனவரவு, வியாபார லாபம் இரட்டிப்பாகும். புதிய தொழில்களில் கால் பதிப்பீர்கள். இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் குடும்பத்தில் பெரியவர்களையே முன்னின்று தீர்த்து வைப்பார்கள். அதனால் உங்களுக்கு சொத்து, இடம், மனை, பூர்வீக சொத்து அல்லது அதற்குரிய பணம் வந்து சேரும். குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சி நிறையும். துலாம் ராசி அன்பர்களே,
உங்களது ராசிக்கு 10 சந்திரன் உங்களது ராசியில் காலை 8:44 மேல் இடப்பெயர்ச்சி ஆகிறார். உங்களது ராசிநாதன் தசமஸ்தானத்தில் இடப்பெயர்ச்சி செய்திருப்பதும் பரிவர்த்தனை செய்திருப்பது சிறப்பான யோகத்தை தரும். இடம் மாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம் அல்லது புதிய தொழில் போன்றவை உண்டாகும். புதிய வீடு வாங்கும் யோகமும் புதுமனை வாங்கும் யோகமும் உண்டாகும். தொழிலில் மேன்மை வந்து சேரும். தனவரவு அதிகமாகும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி உண்டாகும். வாகன லாபம், தொழில் லாபம் இரட்டிப்பாகும். விருச்சிக ராசி அன்பர்களே, விரயஸ்தானத்தில் உள்ள சந்திரனால் விரய செலவுகள் அதிகமாகும். வீடு சொந்தமாக கட்டும் வேலையில் உள்ளவர்களுக்கு சற்று தடங்கள் உண்டாகும். ராசிக்கு 9ஆம் இடம் வலுப்பெற்று இருக்கிறது. தந்தையாரின் உடல்நிலையில் சற்றக்கரை தேவை. தந்தை வழி சொத்து அல்லது தனவரவு வந்து சேரும். தொழில் நிமித்தம் பயண அலைச்சல்களும் விரய செலவுகளும் உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, தொழில் வளர்ச்சி உண்டு. உணவு சம்பந்தமான தொழில்களில் நல்ல லாபம் உண்டாகும். வெளிநாட்டு உறவு முறையால் உங்களுக்கு தனலாபம், தனவரவு வந்து சேரும். குருவும் செவ்வாயும் 6ஆம் இடத்தில் மறைவு பெற்றிருப்பது அவ்வளவு சிறப்பானதாக இல்லை. அதனால் மன உளைச்சல்கள், உடல் சோர்வு, கால் உபாதைகள், இரத்த சம்பந்தமான நோய்கள் சற்று அலட்டும். புதன் சுக்கிரன் 8ஆம் இடத்தில் மறைவு. சளி தொல்லைகள் சற்று அலட்டும். அலுவலக பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் சற்று மன உளைச்சல் தரும். மனதை தைரியப்படுத்த வேண்டிய நேரம் இது. மகர ராசி அன்பர்களே, ஆதாயம் அதிகமாகும் நாள். தெளிவான சிந்தனை உண்டாகும். உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் உண்டு. பாக்யஸ்தானத்தில் சந்திரன் இடப்பெயர்ச்சி செய்துள்ளதாலும் சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் இடப்பெயர்ச்சி. துலாம் ராசிநாதன் சுக்கிரன் கடகத்திலும், கடக ராசிநாதன் சந்திரன் துலா ராசியிலும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் பலவிதமான நன்மைகள் வந்து சேரும். தந்தை வழியில் ஆதாயமும் தனவரவும் உண்டு. திருமண தடை விலகி சுபசேதி, திருமண பேச்சு இல்லத்தில் முடிவாகும். வியாபார லாபம், தொழில் லாபம், தனவரவு வந்து சேரும். சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம், பரிசுகள் கிடைக்கும் யோகமும் உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, இன்று காலை வரை உங்களது ராசியில் இருந்து வந்த சந்திராஷ்டமம் மாறுகிறது. மன வருத்தம், மன உளைச்சல் போன்றவை காலை 8:44 மேல் மாறிவிடும். நல்ல செய்திகள் அதன் பின் வந்து சேரும். பணம் தராமல் ஏமாற்றியபடி இருந்த நபர் வீடு தேடி வந்து அசலை தந்துவிட்டு செல்வார். திடீர் தனவரவு உண்டாகும். வியாபாரிகளுக்கு வியாபாரத்தால் அதிக லாபம் பெறுவீர்கள். எதிர்பார்த்த பண உதவி வந்து சேரும். குடும்பத்திற்காக புதிய முயற்சிகள் வெற்றியாகும். புதிய வாகனம் வாங்கும் யோசனை உண்டாகும். வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். காத்திருந்த நபரின் உதவி கிட்டும். வீட்டில், குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். மீனராசி அன்பர்களே, இன்று காலை வரை மகிழ்ச்சியாக இருந்த உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் 8ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகிறார். அதனால் இன்று காலை 8:44 மேல் உங்களது ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. சற்று மன வருத்தம், மன உளைச்சல், தலைவலி போன்றவை உண்டாகும். உடலில் சோர்வு உண்டாகும். தலைவலி, தொண்டை வலி சற்று அலட்டும். பிள்ளைகளால் மன வருத்தம் கொள்வீர்கள். வியாபார அலைச்சல், விரய செலவுகள் வந்து சேரும். வியாபாரத்தில் லாபம் உண்டாகும். உறவினர்களால் சற்று குடும்பத்தில் மன வருத்தம், கலகங்கள், பிரச்சனைகள் உண்டாகும். எனினும் குருவருளால் நன்மைகள் வந்து சேரும். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் இல்லத்தில் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.